ஹாய் மக்களே! இன்னைக்கு நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இட்லி மாவு அரைச்சு வச்சது இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றதுனால, இன்னைக்கு வந்து வடைக்கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா கடலை பருப்பு, அதில வந்து காஞ்ச மிளகா வந்து போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகா எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால 2 காஞ்ச மிளகா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், தட் மீன்ஸ் 1 உள்ளி, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, பண்ணையிலேருந்து பறிச்ச கொஞ்சமா வந்து கருவேப்பிலை, இந்த ஊற வச்ச கடலைப்பருப்போட பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம், அதாவது வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, நல்லா கொரன்னு அரைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி இட்லி பானையில கொஞ்சமா எண்ணெய் தடவி, கொஞ்சம் இட்லி மாதிரி இத தட்டி வச்சு, நல்லா வெந்ததுக்கப்புறம் அத வந்து இந்த மாதிரி வெளியில எடுத்து வச்சு ஆற வச்சுருவேன். ஆற வச்சு, அத வந்து நல்லா இந்த புட்டு பதத்துக்கு அப்படியே லைட்டா அப்படியே உதிரி மாதிரி அப்படியே செஞ்சு, அப்படியே உதிர விட்டாச்சு அப்படின்னா, அது ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து நம்ம பெரிய கடாயில, அதாவது வந்து வாணலியில கொஞ்சமா கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, அதுக்கப்புறம் அம் எல்லாமே போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அப்படியே நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் ரொம்ப வதங்க விட மாட்டேன். ஏன்னா வெங்காயம் மீடியமா வதங்குனா தான் கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி, அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அந்த நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த அந்த கடலை பருப்பு பொடியும் இதில போட்டு அப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி கிண்டி பார்த்து, கொஞ்சமா வந்து காரம் எப்படி இருக்கு சொல்லி பார்ப்பேன் மக்களே. நான் இதில இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட மாட்டேன். அந்த காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நான் வெறும் வத்த பொடி, அதாவது வந்து வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், காயப்பொடி வந்து கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தா சூப்பரான வந்து வடகறி ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு தோசை வந்து நல்லா சூடா தோசை மலைக்கு அது கொஞ்சம் தோசை சுட்டு வச்சாச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சுட சுட வடகறியும் வந்து நல்லா செஞ்சாச்சு. மக்களே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே.